Assalamualaikum friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் டேஸ்டியாக கிறிஸ்பியாக காலிஃப்ளவர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாதி காலிஃப்ளவர் எடுத்து நான் ஹாஃப் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப குக் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பியாக இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க. அது கூடவே 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாதி காலிஃப்ளவருக்கு இந்த மாவு அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா காலிஃப்ளவர் ஆட் பண்ணால் மாவு இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அது கூட 1 ஹோல் எக் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு எந்த தண்ணியும் தேவையில்லை. நமக்கு இந்த நம்ம எக்கு பீட் பண்ணுறப்பயே நல்லா பேட்டர் வந்து நல்லா திக்காகிடும். நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கையால் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் சூடானதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் சூடானதுக்கப்புறம் இதை ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க அந்த காலிஃப்ளவரை. உங்கள் குழந்தைங்களுக்கு காலிஃப்ளவர் பிடிக்கலன்னா இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன பேக்கெட்டாக 3 பேக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கு தேவையான சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சாஸை நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். மேலே சாஸை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான கிறிஸ்பியான கொரியன் ஸ்டைல் காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.